ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 71வது சங்கீதம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவீர். இந்த வசனத்திலே சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய தோல்விக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமான 2 காரியங்களை குறிப்பிடுகின்றார். ஒன்று இக்கட்டுகள், இன்னொன்று ஆபத்துகள். இவைகள் பன்மை வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்படி என்றால் அநேக இக்கட்டுகள், அநேக ஆபத்துகள் அவருடைய வாழ்க்கையில் வந்திருக்கின்றது. இக்கட்டுகள் என்பது துன்பங்களையும் நெருக்கடியான சூழ்நிலைகளையும் காட்டுகின்றது. ஆபத்துகள் என்பது தப்பி பிழைப்பதற்கு கடினமான சூழ்நிலைகளை காட்டுகின்றது. இப்படிப்பட்டவைகளை ஏராளமாய் அவர் கண்டு தன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் நொறுங்கி போன நிலையில் சென்று விட்டார். ஆனாலும் தேவன் மேல் அவர் வைத்திருந்த நம்பிக்கையை அவர் விட்டுவிடவில்லை. ஒருவேளை நீங்களும் இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் சந்தித்து வீழ்ச்சியடைந்த ஒரு சூழ்நிலையை உணர்ந்து கொண்டு இருப்பீர்களானால் கர்த்தரிடத்தில் வைத்திருக்கின்ற நம்பிக்கையில் பலப்படுங்கள். இந்த சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் மேன்மையை பெற்றுக்கொண்டதற்கு ஒரே ஒரு காரணம் இந்த சூழ்நிலையிலும் தேவன் மேல் வைத்த நம்பிக்கையும் விசுவாசமும் தான். அவர் சொல்லுகிறதை பாருங்கள். என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். நம்ப முடியாத சூழ்நிலையிலையும் தேவன் மேல் நம்பிக்கை வைத்தார். கர்த்தர் அவரை தூக்கி நிறுத்தினார். நீங்களும் நம்ப முடியாத சூழ்நிலையில் தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள். அவர் உங்களையும் கைதூக்கி விடுவார். நீங்களும் நிலை நிற்பீர்கள். மீண்டும் மேன்மையை அடைவீர்கள். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் சந்தித்து நொறுங்கி போன நிலைக்கு சென்றாலும் நீர் மீண்டும் எங்களை உயிர்ப்பித்து மேன்மை அடைய செய்கிற கர்த்தராய் இந்த காலை வேளையில் எங்களை சந்தித்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நொறுங்கின நிலைமைகளிலே எல்லாவற்றையும் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். மேன்மைப்படுத்தும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.